வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 129 ஆட்சி நிலை என்பது தலைப்பு. வாழத் தெரியாதோர் பெரும்பாலோர் வாழ்நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும். கோழை, கயவர், கொலைஞர், தடியர்கள், ஏழை, நோயுற்றோர் எங்குமே காட்சியாம். இந்த கவிதை அருட்தந்தை அவர்கள் நம் தேசம் விடுதலை அடைந்து ஒரு 11 ஆண்டுகளுக்குள் எழுதியிருக்கிறார். மக்களது நிலை எப்படி இருந்தது? அறியாமை. இன்றும் அப்படித்தான் இருக்கிறோம், அது வேறு விஷயம். அப்போ எப்படி அழகா சொல்றார் பாருங்க. நமக்கு வாழ்க்கை வாழத் தெரியவில்லை என்றால், இந்த வாழத் தெரியாத மக்கள் கூடி தேர்ந்தெடுக்கின்ற தலைவர்கள் எப்படி ஆளத் தெரிந்தவர்களாக இருப்பார்கள்? அறிவில் உயர்ந்த மக்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கள் நிர்வாகத்தை திறம்பட கையாளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் பெரும்பான்மையான மக்களுக்கு இங்கே வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று அறிவு இல்லாத பொழுது அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள் ஆட்சியை எப்படி ஆள வேண்டும் என்று தெரியாதவர்களாக இருப்பதில் வியப்பொன்றும் இல்லை அல்லவா? சரி, இதனோட விளைவு என்ன? தேசம் முழுக்க கோழைகள். முதல்ல அருட்தந்தை சொல்றார் பாருங்க, இந்த கோழைகளால தான் ஏகப்பட்ட ஆபத்து. ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் மனதில் உள்ளதை வெளியே சொல்லும் துணிவில்லாமல் இருந்தால், அதர்மத்தை எதிர்த்து பேசுறதுக்கே தைரியம் இல்லைன்னா அதர்மம் தானே அதிகரிக்கும். எனவே கோழைகள், கயவர்கள், நம்ம கூடவே நல்லவர்கள் மாதிரி நடித்து ஏமாற்றுபவர்கள் தான் கயவர்கள். கொலைக்காரர்கள், தடியர்கள் என்றால் தங்கள் மனம் விரும்பியது போல நடப்பவர்கள். அடுத்தவருக்கு துன்பம் தருகிறோமே என்ற சிந்தனையே இல்லாமல் முரட்டுத்தனமாக நடந்து கொள்பவர்கள் தடியர்கள். ஏழைகள், நோயாளிகள், இவர்கள்தான் அந்த தேசத்தில் நிறைந்திருப்பார்கள். எனவே நாம் முதன்மையாக செய்ய வேண்டிய பணி மக்கள் அறிவு நிலையை உயர்த்துவது. நன்றி. வாழ்க வளமுடன்.